நம்மள நிறைய பேர் வந்து RDR2 கேம் விளையாடிருப்போம். அந்த கேம்ல என்னதான் மெயின் கோஸ்ட் நல்லா இருந்தாலும், நம்ம நிறைய பேர் வந்து அந்த மெயின் கோஸ்ட்ல இருக்க அடுத்தடுத்த லெவலுக்கு போவாங்க. சும்மாவே அந்த கேம்ல வந்து நம்ம ஃப்ரீ ரோம் பண்ணின்னு இருப்போம். அர்ன் பண்ணுவோம், கிராஃப்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் பண்ணின்னு இருப்போம். பட் யோசிச்சிங்கன்னா வந்து அந்த ஃப்ரீ ரோம்ல வந்து எந்த ஒரு ஸ்டோரி ப்ரோக்ரஷன் எதுவுமே இருக்காது. ஸோ உங்களுக்கு புதுசான விஷயமும் இல்லாமையும் நீங்க ஃப்ரீ ரோம் பண்ணும்போது அந்த கேம் அவ்வளோ ஃபன்னா இருக்கும். அந்த கேம் போர் அடிக்காம என்ஜாயபிளா போறதுக்கான மெயின் ரீசன் வந்து அந்த கேமோட கோர் கேம் பிளே லூப் தான். நம்ம கிரியேட் பண்ற கேமை வந்து மல்டி செல்லுலார் ஆர்கானிசமா எடுத்துக்கோங்க. இதுல இருக்க ஒரு சிங்கிள் செல் தான் வந்து இந்த கோர் கேம் பிளே லூப். ஸோ RDRல பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அர்ன் பண்ணுவோம். அர்ன் பண்ணி மெட்டீரியலை வந்து கேதர் பண்ணி திருப்பி வந்து கிராஃப்ட் பண்ணி அப்கிரேட் பண்ணுவோம். ஸோ இதை வந்து லூப் மாதிரி பண்ணுவோம். இந்த மாதிரி கிராஃப்ட் பண்ணி அப்கிரேட் பண்ணுறது எதுக்கு யூஸ் ஆகும்னா திருப்பி அர்ன் பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு சின்ன லூப். பட் வந்து இந்த லூப் வந்து ரிப்பீட்டேட்டிவாக நடக்கும். எந்த விஷயம் வந்து ரிப்பீட்டேட்டிவாக நடந்தாலும் போர் அடிக்கும். பட் அந்த கேமே என்ஜாயபிளாக மாற்றுறது இந்த கோர் லூப்பாக தான் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம கவனிக்கவே மாட்டோம். நம்ம எந்த கேம் ஆடுறோம்னாலும் டைம் போகிறதே தெரியாமல் நம்ம அந்த கேமில் மூழ்கி இருக்கோம்னா அதுக்கு வந்து